ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் காமிக்கிற லஞ்ச் ரெசிபீஸ் பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் செய்கிறது தான். கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்களேன், நல்லாயிருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கையளவு சின்ன வெங்காயமும் ஒரு தக்காளியும் கொத்தமல்லி தழை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதினா தழை, அப்புறம் பச்சை மிளகா வர மிளகா தாங்க எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது வணக்கிட்டு இது பண்ணுறேன். இதுக்கு மறக்காமல் இஞ்சி பூண்டும் போட்டுக்கோங்க. ஸோ ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் போட்டுக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 தக்காளி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கிட்டு ஆற வச்சுட்டு பண்ணுங்கள். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணி பாருங்களேன், இந்த புதினாவும் கொத்தமல்லி சட்னிக்கும் செம்மையாக இருக்குங்க. இது கொஞ்சம் நம்ம எப்பயும் பண்ணுற ரெசிபி தான், கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணோம்னா நமக்கே டேஸ்ட் ரொம்ப பிடிக்குங்க. வீட்டில் இருக்கவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கடைசியாக புதினா கொத்தமல்லியை போட்டு எல்லாம் வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைக்கும்போது ஒரே ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற அளவு கரெக்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க, பிங்க் சால்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு புளி தண்ணி எடுத்திருக்கேங்க. நீங்கள் புளி கரைச்சி கூட எடுத்து போட்டுக்கலாம். ஸோ நான் உப்பு போட்டு கொஞ்சமாக அரைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் தாளிக்கும் போது கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ நான் சொன்ன 1/4 டம்ளர் தண்ணி அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த புதினா கொத்தமல்லி சாதத்துக்கு. கொஞ்சம் நம்ம பண்ணுற ரெசிபியை வித்தியாசமாக செஞ்சு காமிச்சோம்னா பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், லஞ்ச் பாக்ஸ் காலியாகவும் வருங்க. ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸோ இப்போ பாருங்களேன், ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா எல்லாம் வணக்கிட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். மிக்சியில் அரைச்சது தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ திரும்ப தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு போட்டு அரைச்சிருப்பேன், வணக்கிட்டு அரைச்சிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா 2 கரண்டி அளவுக்கு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு, 2 கரண்டி ரொம்ப ஜாஸ்திங்க, 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேங்க. வீட்டில் யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெய் தான். ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகமெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கணுங்க. கடுகு, அப்புறம் சீரகம், அப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த புதினா கொத்தமல்லி இது இருக்குது பார்த்திங்களா, அதையே எடுத்து போட்டுக்கணும். இதையும் நல்லா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, நம்ம எப்பயும் ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா சட்னி அரைச்சாலும் அந்த மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலக்குவோம் பார்த்திங்களா, அது நம்மளோட பழக்கம் தான். அதை பற்றி நல்லா கலக்கி அது நல்லா கெட்டியாக வரும்போது சாதத்தை போட்டு கலரை விடுதாங்க. ரொம்ப ஈஸிங்க இது. ஸோ கொஞ்சம் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணி பண்ணுறதுனால, தக்காளியும் ஆட் பண்ணி பண்ணுறதுனால கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே இருக்குங்க. ஆஸ் யூஷுவல் சும்மா அந்த கொத்தமல்லி புதினா போட்டு இது பண்ணாமல் வெங்காயம் சேர்த்து பண்ணுறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். அது சின்ன வெங்காயம் போட்டு பண்ணுறதுனால டேஸ்ட் செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பற்றி எப்படி வந்திருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.